பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். இப்போ தான் வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 11 மாதங்கள் வேகமாக ஓடிட்டு இப்போ வருஷத்துடைய கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தை நாம் ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்தில் காணப்படும். பொதுவாக உலக மக்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு நாள் பிறக்கும்போது அவங்க இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கும், இந்த நாள் நல்ல காலமா கெட்ட காலமா, இல்லைனா ஜாதகம் ஜோசியம் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் உலக மக்கள் நம்புவாங்க. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாக்கோப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும் பொழுது யாக்கோப்புக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மோசையை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க கூப்பிடும் பொழுது மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 102ஆம் சங்கீதம் 13வது வசனம். 102ஆம் சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை காண்பிக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவர் சீயோனுக்கு இறங்க போகிறார். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அப்படின்னா ஒருவேளை இந்த 11 மாதங்களும் நீங்கள் அநேக காரியத்தை எதிர்பார்த்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்கலாம். இந்த 11 மாதங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது இந்த மாதமாவது அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த மாதமாவது விடுதலை தர மாட்டாரான்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கலாம். இதுவரைக்கும் அந்த அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீ வெகு நாளாய் காத்திருக்கிற, வெகு நாளாய் ஜெபிக்கிற காரியத்தில் உனக்கு அற்புதம் செய்கிற வேலை வந்தது என்று கடவுள் சொல்லுகிறார். அன்று சொல்கிறார், என்னுடைய வேலை வந்தது, உனக்கு அற்புதம் செய்கிற வேலை, நீங்கள் காத்திருந்து ஜெபித்த காரியத்தில் அற்புதம் செய்கிற வேலை வந்தது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த 12வது மாதம் உங்களுக்கு அவர் இறங்குவார். இந்த 12வது மாதம் உங்கள் வாழ்க்கையிலே அவர் தயவு செய்வார். உங்களுக்கு குறித்த நேரம், உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிற நேரம் வந்தது. இந்த வசனம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, 102ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போலானேன். நாள்தோறும் என் சத்துருக்களை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். இங்கு ஒரு பக்தன் புலம்புகிறார், நாள்தோறும் என்னை என்னோடய சத்துருக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிந்திக்கிறாங்க. சீயோன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க வழி விலகி போன சமயத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேச்சாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க, ஐயோ நாங்கள் எப்போ சொந்த தேசத்துக்கு போவோம், எப்போ எங்கள் வாழ்க்கையில் நிலைமை மாறும், எப்போ எங்களுக்கு இருக்கிற இந்த அடிமைத்தனம்ங்கிற சிறையிருப்பு மாறும், சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் எப்பொழுது சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி வெகு நாட்களாய் காத்திருந்தாங்க. அதனால தான் வசனம் அழகா சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இந்த 12வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த பல வருஷங்களா பல மாதங்களா தொடர்ந்து வருகிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். அந்த சிறையிருப்பை திருப்புகிற அந்த நேரம், அந்த சிறையிருப்பை திருப்புகிற அந்த வேலை வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் எரேமியா
29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஆண்டவர் அந்த சிறையிருப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்கிறார் பாருங்க. ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எரேமியா 29:10, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்ச உடனேயும் நான் உனக்குன்னு வச்சிருக்கிற வாக்கு தத்தத்தை, உனக்குன்னு வச்சிருக்கிற நல்வார்த்தையை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வருஷமாக, கடந்த பல வருஷமாக, பல மாதமாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த நல் வார்த்தை நிறைவேறுகிற அந்த காலம் வந்தது, நல் வார்த்தை நிறைவேறுகிற அந்த வேலை வந்தது என்று சொல்லி ஆவியானவர் உங்களை சொல்லுகிறார். இந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் பாருங்க, ரொம்ப நாள் அவங்க அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவங்க நிறைய பிரயாசப்படுறாங்க, நிறைய முறையிடுறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகலை. திடீரென்று அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைமை அங்கே உருவாகினது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 12வது மாதத்தில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற அந்த நேரம் வந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த 12வது மாதம் எனக்கு அற்புதம் செய்கிற வேலை வந்தது, எனக்கு விடுதலை கொடுக்கிற வேலை வந்தது, இனி நான் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுகந்தரிக்க போகிற ஒரு நேரம் வந்தது என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு 2 சம்பவத்தை நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். திருப்பிக்கோங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். அந்த கல்யாண வீட்டில் அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. பொதுவாக திருமண வீட்டில் ரொம்ப பிரபலமானது என்னது அப்படின்னா உணவு. நம்ம என்ன தான் கல்யாண வீட்டுக்கு போனாலும், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம எதை பற்றி தான் பேசுவோம்னா, அங்கே சாப்பிட்ட சாப்பாடை பற்றி தான் பேசுவோம். அங்கே டெக்கரேஷன் நல்லா இருந்தாலும் சரி, இல்லை அங்கே அன்பான உபசரணை என்ன இருந்தாலும் நம்ம அந்த ஆகாரத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக பேசுவோம். அதுவும் அந்த நாட்களில் அந்த தேசத்தில் அந்த திருமண மண்டபத்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்டது. இப்போ திராட்சரசம் அங்கு குறைவுபட தொடங்குகிறது. இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரல அப்படிங்கிறாரு. பொதுவாக பாருங்களேன், அந்த வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட உடனே அங்கே என்ன பண்ணுவதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் உண்டாயிருக்கும். அப்படி தானே? பொதுவாக கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் போய் புதுசாக சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த பந்தி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, அந்த சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே, இன்னும் 100 பேர் தான் சாப்பாடு இருக்குது, ஆனால் எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஓ இப்போ 200 பேர் இருக்கிறாங்களா, அப்படின்னா கூட 100 பேருக்கு பொங்கிடும்னு சொல்லி அதை முன்னக்கூட்டியே அவங்க என்ன செய்வாங்க, ஆயத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு, 200 பேருக்கு வேணும், ஆனால் 100 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, அப்போ நம்ம உடனே பண்ணிடலான்னு சொல்லி நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி உடனே சோத்தை போட்டு சாப்பாடு அங்கே ரெடி பண்ண முடியாது. திராட்சரசம், அந்த திராட்சரசம் தயார் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுமா. 6 மாதம். இப்போ இந்த சூழ்நிலையில் பாருங்களேன், அவங்க எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அநேகர் கேள்வி கேட்குறாங்க, அந்த திராட்சை ரசம் குறையாயிருச்சே அப்படின்னு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை பார்த்து ஒருவேளை கேள்வி கேட்கலாம், என்ன இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னேன், இந்த வருஷம் ஆண்டவர் என் பிள்ளைகளோட காரியத்தில் அற்புதம் செய்வார், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், இந்த வருஷம் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கும், இந்த வருஷம்
வருஷம் எனக்கு கர்த்தர் நல்ல வேலை தருவார்னு சொல்லி நீ ஆண்டவரை விசுவாசிச்சியே, ஆண்டவரை நம்பினியே, இயேசுவன் கூட இருக்கிறார் தானே சொன்னேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கை அப்படியே தானே இருக்குன்னு சொல்லி அநேகர் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அநேகர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த 12வது மாதத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பாருங்க, யாரெல்லாம் திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு கேள்வி கேட்டாங்களோ அவங்க பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீர் மோண்டு கொள்ள வந்த வேலைக்காரருக்கு தெரிந்ததென்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அணைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். பாருங்க, அங்கே இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம். யாரெல்லாம் திராட்சரசம் குறைஞ்ச உடனே அதை கேள்விப்பட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சாங்களோ, இப்போ அவங்களாம் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த 12வது மாதத்தில் ரொம்ப நாள் அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த கேள்வி, எப்போ எனக்கு அற்புதம் நடக்கும், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார், எத்தனையோ பேருக்கு செய்கிறார், எனக்கும் எப்போ அற்புதம் செய்வார்னு சொல்லி அநேக கேள்விக்கு மத்தியில், அநேக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, அநேகர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற, அற்புதம் செய்கிற மாதமாய் இது இருக்கும். உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு குறித்த காலத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விஷயம் ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கையில் நடந்ததை நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். அதில் தென்கொரியாவில் பாலயங்கிச்சோ என்று ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஊழியக்காரர் அந்த நாட்டிலே முதல் ஆரம்ப காலத்தில் அவர் ஊழியம் ஆரம்பித்த பொழுது அவர் சபையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விசுவாசிகளுக்குள்ளே தான் இருப்பாங்களாம். ரொம்ப ஏழ்மையில், ரொம்ப வறுமையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த நாட்களில் அவர் போய் ஊழியம் செய்வதற்கு அவருக்கு ஒரு சைக்கிள் தேவைப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிளை தாங்க, எனக்கு ஒரு சைக்கிள் தாங்க, நான் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த பிராண்ட் உள்ள சைக்கிள் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவர் என்ன பண்ணார்னா, அவர் விசுவாசத்தோடு என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு சைக்கிள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட சைக்கிள் இல்லை, ஆனால் அவர் விசுவாசத்தோடு சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு சைக்கிள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதை கேள்விப்பட்ட ஒரு சிலர் அவர்கிட்ட நேராக வீட்டுக்கு 2-3 பேர் வந்து, எங்கே உங்கள் சைக்கிள் எங்கே இருக்குது, ஏசப்பா உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அது எங்கே அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் விசுவாசத்தோடு தான் சொன்னேன், ஆனால் இயேசு எனக்கு இன்னும் அற்புதம் செய்யலைன்னு சொல்லவா, அப்படி சொன்னால் இயேசுடைய வல்லமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவர் இருதயத்தில் ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆண்டவரே இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஜெபிச்ச சில நிமிஷத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னா, அவருடைய வீட்டு வாசலில் ஒரு பெரிய வாகனம் வந்து நின்னது. அந்த வாகனத்தில் இருந்தவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த வாகனத்திலிருந்து இவர் கேட்ட அதே பிராண்ட் சைக்கிளை இதை எனக்கு தெரிந்த ஒரு நபர் இந்த ஊரில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் கொடுக்க சொன்னார் சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு சில நிமிடங்கள் போதும். குறிப்பாக நான் சொல்கிறேன், பொதுவாக பார்த்தீங்கன்னா மணி 11:59 ஆகும், அடுத்து 12 மணி ஆகும். 12 மணி ஆகிறதுக்கு அந்த 12 மணியில் இருக்கிற அந்த முள் அப்படியே ஓடி திரும்ப 12க்கு வந்தால் டக்குன்னு 12 மணி ஆயிரும், அப்படி தானே? அதே மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்கிற கடைசி நிமிஷத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற, உங்களுக்கு தயவு செய்கிற காலம் இந்த டிசம்பர் மாதம் வந்தது. இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக அவரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுத்தான் கொண்டாட போகிறீங்க. அவர் உங்களுக்கு குறித்திருக்கிற நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். யார் உனக்கு பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும், உன் குடும்பத்தில் எப்போ அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்தில் எப்போ இந்த ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அநேகர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கேள்வி கேட்ட எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, சாட்சி சொல்ல போகிறீங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டியிருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு இரக்கத்தை காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லும்படி இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். 2வது வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம்
வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இயேசுக்கிட்ட ஒரு மனிதனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், குருடனாய் இருக்கிறான் பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர் அவரை நோக்கி, இவன் குருடனாய் பிறந்ததுக்கு யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்யும் பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான் என்று சொன்னார். பாருங்கள், குருடனாக இருக்கிறவனை இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து, ஏசப்பா அவனுக்கு சுகந்தாங்கன்னு அவங்க கேட்கலாம். ஆனால் அவங்க எப்படி கேட்குறாங்க? அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இவன் குருடனாக பிறந்ததுக்கு என்ன காரணம், இவன் ஏன் குருடனாக பிறந்தான் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அப்படி கேள்வி கேட்டவங்களுக்கு முன்னாடி இயேசு அந்த குருடனுடைய கண்களை திறந்து அவனை எப்படி மாற்றிட்டார்னா, சாட்சி சொல்கிறவனாய் மாற்றிட்டார். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்ப, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருப்ப, அதனால தான் இந்த பிரச்சனை, அதனால தான் இந்த போராட்டம், அதனால தான் இந்த உபத்திரவம்னு சொல்லி உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்தது. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி காலையில் இருந்துச்சு 10 தடவை விசுவாசத்தோடு சொல்லுங்கள், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த 12 மாதங்களாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அதை செஞ்சு முடிக்க அவருக்கு ஒரு செகண்டு போதும். ஒரே நிமிஷத்தில் காற்றையும் கடலையும் அதட்டினவர், ஒரே நிமிஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வற்றாத செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடந்து போன மாதிரி செய்தவர், ஒரே நிமிஷத்தில் 30 லட்சம் ஜனங்களுக்கும் காற்றை வரவித்து காடையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் காண்டுவார். இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரம் வந்து விசுவாசிக்கிறீங்களா? என்னோட கூட ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாக இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எழுந்தருளி அப்பா சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் தயவு செய்வார், இந்த மாதம் இரக்கம் காண்பிப்பார்னு சொல்லி யாரெல்லாம் நம்பி ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாதுன்னு சொன்னீங்களப்பா. தாமதித்தாலும் அது காத்திரு, நிச்சயமாய் அது தாமதிப்பதில்லைன்னு சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, கடந்த பல வருஷமா, பல மாசமா அற்புதத்தை எதிர்பார்த்து எப்போ என் சிறையிருப்பு மாறும், எப்போ என் போராட்டம் மாறும், எப்போ என் உபத்திரவம் மாறும்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த வருஷத்தின் கடைசியில், இந்த 12வது மாதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில் தயவு உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் இரக்கத்தை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் குறித்ததை நிறைவேற்றும். அநேகர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, ஏன் உனக்கு இன்னும் குழந்தை வரலை, ஏன் உன் குடும்பத்தில் இன்னும் நல்ல காரியம் நடக்கலை, நீ ஆண்டவரை தானே தேடுற, நீ ஆண்டவரை தானே நம்புகிற, ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அநேகர் கேள்வி கேட்குறாங்க. இவங்க கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேள்வி கேட்ட ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லும்படி நீர் அவர்கள் சாட்சி சொல்லுமை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு கட்டாயம் இந்த புதிய மாதத்தில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இங்கே கூட நீ வழி நடத்தும். நீ பேசி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தினமும் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருள போகிறார். அவர் எழுந்தருளி சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரம் வந்தது. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக ஒரு நேரத்தை குறிச்சார்ல, அந்த நேரம் இந்த 12வது மாதம் வந்தது. விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.